எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவேன், என்னை என்றும் நீர் நடத்திடுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் 2211வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், நாளை நடைபெறுகின்ற ஆராதனைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். எல்லா சபைகளிலும் ஆராதனையிலே எல்லா விசுவாசிகளும் குடும்பமாய் பங்கு பெறும்படியாக, புதிய ஜனங்கள் கலந்து கொள்ளும்படியாக, ஸ்தல போதகரை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக நாம் ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை ஆராதனைகளில் செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின 4ஆம் அதிகாரம் 27வது வசனம். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் திருச்சபை விசுவாசிகளுக்கு பல ஆலோசனைகளை சொல்லுகிறார். அதிலே இந்த அதிகாரத்திலே எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25லிருந்து 32 வசனங்கள்ல மேலும் பல ஆலோசனைகளை சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால், பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் இந்த உலகத்துக்குள்ள இருக்கிறான். ஆண்டவர் எதற்காக இருக்கிறார்னா, பரிபூரண ஜீவனை கொடுக்கும்படியாக அவர் இந்த உலகத்தில் வந்தார் என்று வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை அறிந்து கொண்டவர்களா இருந்தாலும் சில நேரங்கள்ல பிசாசுக்கு இடம் கொடுத்து அவனுடைய வழியை கற்றுக்கொண்டு நாம் அவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து விடுகிறோம். இதனால் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறார். இதே அதிகாரத்திலே எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணைய கடவது. அநேக வேளைகள்ல தன்னை அறியாமல் ஏதோ ஒரு காரணத்துக்காக, காரணம் இல்லாததுக்காக கோபப்படுகிறோம். ஆனால் அந்த கோபத்திலேயே நாம் இருப்போம் என்று சொன்னால் அதுதான் பிசாசுக்கு இடம் கொடுப்பது. எனவே நம்முடைய வாழ்க்கையில கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது. அந்த எரிச்சல், அந்த கசப்பு அது தணிய வேண்டும். ஏனென்று சொன்னால், நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் சரீரத்தில் அவயங்களாய் இருக்கிறபடியால் இங்கே சொல்லிருக்கு, பொய்யை களைந்து பிறனோடு உண்மையை பேச கடவன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில பொய் பேசக்கூடாது, உண்மையைத்தான் பேசணும், கோபப்படக்கூடாது, அந்த கோபத்துல பாவத்தை செய்யக்கூடாது. ஆகவேதான் அவர் தன்னுடைய ஆலோசனையாக சொல்லும் போது சொல்லுகிறார், பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கோபத்தோடு இருந்தால் மன்னியுங்கள். ஆகவேதான் அவர் சிலுவையிலே சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவிடம் இருந்த அந்த மன்னிக்கிற சுபாவம் இருக்க வேண்டும். யாருடைய உள்ளத்தில கோபம் குடிகொள்ளும் என்று சொன்னால், மூடரின் நெஞ்சில் கோபம் குடிகொள்ளும் என்று பார்க்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில பிசாசுக்கு இடம் கொடாமல் ஆண்டவருக்கு இடம் கொடுத்து அவருடைய நல்ல வழிகளை கற்றுக்கொண்டு பிறருக்கு நாம் இயேசுவை போல காண்பிப்போம். அதைத்தான் ஆண்டவர் இன்றைய நாட்களில் திருச்சபை விசுவாசிகளிடம், திருச்சபையிடம், உங்களிடம், என்னிடம் எதிர்பார்க்கிறார். எனவே நாம் ஆண்டவருக்கு இடம் கொடுத்து வாழ்வோம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காய் வருகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பிசாசுக்கு இடம் கொடாமல் இருக்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்மை போல வாழ ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக என்று ஜெபிக்கிறேன். பிறந்த நாள், திருமண நாள் நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவங்களுடைய வாழ்க்கையில, குடும்பத்துல கர்த்தர் செய்வீராக ஜெபிக்கிறேன். குறிப்பாக நாளை நடைபெறுகின்ற ஆராதனைகளில எல்லா விசுவாச மக்கள் குடும்பமே கலந்து கொண்டு தேவனை ஆராதிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் இந்த நாள் முழுதும் கூட இருந்து நடத்தட்டும்.
இயேசுவின் மூலம் ஜெபக்கேளும் ஜீவன் ஒரு நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை நான் செய்தியை சந்திக்கிறேன். அதுவரை தேவக்கிருபை தாங்குவதாக. மாரநாதா இயேசுவின் ஆயுசுமாவும் ஆமென். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் என் ஜீவன் பிரியும் வரை உண்மையாய் ஓடிடுவே. என் ஜீவன் பிரியும் வரை உமக்காய் ஓடிடுவே. எஜமானன் நீங்க தானே,